வணக்கம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நடப்பு தசாபுக்தி. நடப்பு தசாபுக்தியை பற்றி ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த திசை நடக்கிறதோ அந்த கிரகத்தை அது இருக்கும் இடத்தில் லக்னமாக பாவித்து பலன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான். நாம் சற்று முயற்சி செய்வோம். ரிஷப லக்னம், குரு 8-11 குடையவர். அவர் 6இல் ராகுவுடன் துலாத்தில் இருக்கிறார். இப்போது பலன் பார்ப்போம். குரு அதை லக்னமாக பாவிக்கும் பொழுது விருச்சிக ராசி 2ஆம் இடமாக வருகிறது. அப்பொழுது விருச்சிக ராசி மருத்துவம் சார்ந்தது, ஜோதிடம். ஆக ஜோதிடத்தினால் சில வருமானம். அடுத்தது 3ஆம் இடமான தனுசு, குரு வீடு. அதை ஜோதிட வல்லுநர்கள் பராக்கிரமம், தைரியம் என்று சொல்வார்கள். நாம் அதிகமாக கவனம் செலுத்துவது ஆன்மீகத்தில் என்று எடுத்துக்கொள்வோம். 4வது வீடு மகரம். இந்த மகரம் சனியின் வீடு. அப்போ நாம் அந்த திசையில் வசிக்கும் இடம் அது ஒரு கழிவுப் பொருள் கொட்டும் இடமாக சிறு தூரத்தில் இருக்கலாம், சனி என்று நாம் பார்க்கும் பொழுது. ஆக ஊர் கடைசி எல்லையில் வசிக்க நேரலாம். அடுத்தது 5 அவர் ஜாதகத்தில் ராகு கும்பத்தில் மூலத்திரிகோணம். குழந்தைகள் கம்ப்யூட்டர் நாலேஜ், சம்வாட் ஹையர் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் டெக்னிக் முடிந்து போய்விட்டது. 6வது ராசி மீன ராசி, குரு. அதேபோல் முன்பு போல் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் ருணம் என்று எடுப்போம். அப்பொழுது அது குரு சார்ந்தது, அநேகமாக ஃபேட். அடுத்தது 7ஆம் இடம் செவ்வாய். அது ரிஷபலக்கணத்தில் 12ஆம் இடம். அப்போ அங்கு வரும்பொழுது, குரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவர் ஹாஸ்பிட்டலில் சில ட்ரீட்மெண்ட் எடுப்ப அங்கு செல்வதாக கணித்து கொள்ளலாம். அடுத்தது 8வது ராசி லக்னமாக வருகின்றது. அப்போது சில சிரமங்களை குரு அந்த தசாபுத்தியில் தருகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். 9 மிதுனம். மிதுனம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 2 குழந்தைகள் ஏதோ ஊதுவது போல். அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று எடுத்துக்கொள்ளலாம். டிஸ்செமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ப்ராபகேண்டா. அவர் ஜாதகத்தில் புதன் கேதுவில் இருப்பதால் அது ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கலாம், மீடியா தொடர்பு ஏற்படலாம். அப்போ மீடியாக்களில் அவர் அந்த குரு திசையில் ஒரு சில பங்களிப்பை அளிக்கலாம். அடுத்தது சந்திரன் 10ஆம் இடமாக வருகின்றது. 10ஆம் இடம் சந்திரன் வரும்பொழுது தொழிலில் சில சங்கடங்கள் நேரலாம். ஏன்னா வயதாகும் பொழுது அந்த கிரக நிலையும் உடல்நிலையும் ஒத்துப்போவதில்லை. ஆக சந்திக்க நேரலாம். அவ்வளவுதான். 11ஆம் இடம் சூரியன். அரசாங்கத்தில் சில அனுகூலங்களை அடையலாம். அப்படின்னு வயதான காலத்தில் பென்ஷன். 12ஆம் இடம் புதன். புதன் கேது நட்சத்திரத்தில் முன்பு சொன்னது போல் இருப்பதினால் அவர் ஜோதிடம், பிஸ்னஸ் என்பது ஒரு ப்ராபகேண்டா. அதனால் சம் ஏர்னிங், பேச்சால் சில ஏர்னிங். அவ்வளவுதான். இப்போது நாம் என்ன அவ்வளோ சிரமப்பட்டு விட்டோம். ஒரு அடிப்படை ஜோதிட புத்தகத்தை வாங்கி சாதாரணமாக பார்த்து நீங்கள் சாதாரணமாக பலன் பார்த்தால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. அடுத்தது குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் நிற்கின்றது. அப்பொழுது அவர் பிறக்கும் பொழுது குரு சித்திரை துலாத்தில் 4ஆம் பாதம். அதே திரிகோணத்தில் அவிட்டமோ அல்லது மிருகசீர நட்சத்திரத்தில் இந்த 8ஆம் அதிபதி வரும் பொழுது சில மருத்துவ செலவு ஏற்படும். அடுத்தது இந்த குரு 8க்குள்ளது 6இல் இருப்பதினால் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள், ஒரு தனபிராப்தி. அடுத்தது இந்த குரு ராகுவுடன் இருக்கின்றது. ராகுவுடன் இருக்கும் பொழுது 6வது ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு எலும்பு வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். குரு 8ஆம் இடம் முதுகெலும்பை குறிக்கும். அது ராகுவுடன் இருப்பதால் தண்டுவடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அது அதன் மெக்னானிமிட்டி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மேலை நாட்டவர் குருவையே எக்ஸ்பான்ஷன் என்று சொல்கிறார்கள். ராகு எதனுடன் சேருகின்றதோ அதன் பங்கு பல மடங்கு.
ஆக நோயினால் இறுதி காலத்தில் கடினமான ஒரு கஷ்டத்தை சந்திக்க நேரலாம். 11ஆம் இடமாக இருப்பதால் அதிக பாதிப்பு இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆக ஒரு தசாபுத்தியை பார்க்கும் பொழுது இந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மிக எளிதாக புரியும். ரொம்ப அட்வான்ஸ்டாக போனோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் எங்கே இருக்குது, கிரகங்களுடைய பார்வை வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்க்கும்போது 45 டிகிரி 90 டிகிரி இப்படி போட்டு நீங்கள் எழுதுனா அது ஒரு நோட்டாக போயிடும் 400 பக்கத்துக்கு. அது டீப்பாக இருக்கும். அதில் இப்போது ஆஸ்ட்ராலஜி ஆக்சுவலி டைம் கன்சியூமிங் ஃபேக்டர். Moreover, it needs more visualization or more interpretation. So, now everybody in tension, though they are not ready to spend more time in that. So, நாம் மேம்போக்காக ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் என்ன கொடுக்குது அப்படின்றத நாம் ஒரு predestined ideas are interpreted, take some what it indicates, 1 or 2 3, that's enough. We don't want to press or giving stress to all the things. ஆக நீங்கள் மிக அழகாக சுருக்கமாக பார்ப்பதற்கு ஒரு அடிப்படை ஜோதிடம் தெரிந்தாலே போதும், பலனை எளிதாக பார்த்து கொள்ளலாம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.